அப்பா. அப்பானா தப்பானவர் தான் என்று கூறுவாங்க இன்றைய தலைமுறையினர். ஆனால் தான் ஒரு அப்பா என்ற ஸ்தானத்திற்கு வரும்போதுதான் அப்பாவின் அருமையை உணர்கிறார்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று நாம் உணரும் காலம் வெகு தூரம் இல்லை என்பதை அனைவரும் உணரத்தான் செய்கிறார்கள். உணர்ந்தாலும் என்ன பயன்? முதியோர் இல்லங்கள் இருப்பதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்காக, எனது நட்பு உறவுகளுக்காக தந்தையை பற்றி சில வரிகள் கூறுகிறேன், கேளுங்கள். தந்தை இருந்தால் பாரமில்லை, தந்தை காட்டும் பாதை தூரமில்லை, தந்தையின் கண்ணீரில் ஈரமில்லை, தந்தை போல உலகில் யாரும் இல்லை, தந்தையின் பாசத்தில் பேதமில்லை, தந்தையை படி புத்தகம் தேவையில்லை, தந்தை சொல்லை விட வேதமில்லை, தந்தை சொல்படி கேள் சோகமில்லை, தந்தையைப் போல் ஆசானும் இல்லை, தந்தையை பலர் இங்கே அறியவில்லை, தந்தையின் மொழி இங்கே புரியவில்லை, தந்தை பிள்ளைகள் முன் அழுததில்லை, தந்தையை மகன் தொழுவதில்லை, தந்தையை விட ஆகாயம் பெரிதில்லை, தந்தைக்கோர் தாலாட்டும் இல்லை, தந்தையை யாரும் பாராட்டவில்லை, தந்தையின் வேர்வை உறையவில்லை, தந்தையை பலர் உணரவில்லை, தந்தையை விட கங்கை புனிதமில்லை, தந்தைக்கு முன் எதுவும் இல்லை, தந்தையின் அன்புக்கு எல்லை இல்லை, தந்தையை நேசி தொல்லை இல்லை. பெற்றவர்களை உங்கள் இரு கண்களாக பாருங்கள், துதியுங்கள், பாசத்தை காட்டுங்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று எப்பொழுதுதான் உணர்வோமோ அப்பொழுதுதான் நாம் தந்தை தாய் என்ற பெருமையை உணர்கிறோம். நாமும் தந்தை தாய் ஆகின்றவர்கள்தானே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.